வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் நடைபெற்றுள்ளது. நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளரும் முன்னாள் கடல் தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது 30 வருட அரசியல் வாழ்க்கையில் படுதோல்வியடைந்துள்ளார். வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட 2 உறுப்பினர்கள் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகளின் அடிப்படையில் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெற்ற ஆசனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 4 ஆசனங்களை பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்ட பெரும் வெற்றியால் வரப்போகும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாள் வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் தள்ளாடிய 2 காவல்துறையினர் மாத்தறையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய எரிவாயு கப்பல்களுக்கு துறைமுகங்களை பயன்படுத்த அரசாங்க எரிவாயு நிறுவனங்கள் அனுமதி அளிக்க வேண்டாம் என ஜெர்மனி எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடாவில் சமீபத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் சிலர் கோவிலுக்கு சென்றிருந்த இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய விடயம் தொடர்பில் காவல்துறையினர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். தையிட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் நடைபெற்றுள்ளது. தையிட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை காணி உட்பட கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க கோரியும் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் நடைபெற்றுள்ளது. நேற்று மாலை ஆரம்பமான இந்த போராட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த சட்டவிரோத விகாரை பகுதிக்கு முன்பாக நடந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர், முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் நடராஜர் காண்டீபன், முன்னணியின் மகளிர் அணி செயற்பாட்டாளர் வாசுகி சுதாகர் உள்ளிட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள், காணிகளின் உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெரிவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து தெரிவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி சார்பில் கருணானந்தன் இளங்குமரன், சண்முகநாதன் பவானந்த ராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகிய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார். அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவாகியுள்ளார். மேலும் சுயேட்சை குழு 17 சார்பில் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளரும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது 30 வருட அரசியல் வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளரும் முன்னாள் கடல் தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது 30 வருட அரசியல் வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்துள்ளார். கடந்த 30 வருடங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி புரிந்த அரசாங்கங்களுடன் இணைந்து பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்து வந்திருந்தார். கடந்த ரணில் தலைமையிலான அரசாங்கத்திலும் கடல் தொழில் அமைச்சராக பதவி வகித்திருந்ததுடன் வன்னி தேர்தல் தொகுதியில் திலீபன் என்பவர் அவரது கட்சி சார்பில் சிறிய வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 30 வருடங்களுக்கு பின்னர் படுதோல்வி அடைந்த டக்ளஸ் தேவானந்தா இம்முறை கொழும்பில் 2 பிக்குகள் மற்றும் இந்து மத குரு உட்பட பலரை தேர்தலில் களமிறக்கியிருந்தார். இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்த போதிலும் படுதோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட 2 உறுப்பினர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.
நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவுகளின் அடிப்படையில் வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட 2 உறுப்பினர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி சார்பில் செல்வத்தம்பி திலகநாதன், ஆறுமுகம் மயில் வாகனம், ஜெகதீஸ்வரன் ஆகியோர் தெரிவாகியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அப்துல் ரிஷாட் பதியுதீனும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் துரைராசா ரவிகரனும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கலநாதனும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் காதர் மஸ்தானும் தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகளின் அடிப்படையில் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெற்ற ஆசனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி மொத்தமாக 68,63,186 வாக்குகளை பெற்றுள்ளது. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு 18 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மொத்தமாக 159 நாடாளுமன்ற ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தியின் வசமாகியுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் மொத்தமாக 19,68,717 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் 5 தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தமாக 40 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியானது மொத்தம் 2,57,813 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உள்ளடங்கலாக மொத்தமாக 8 ஆசனங்களை பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 5,835 வாக்குகளை மொத்தமாக பெற்றுள்ளதுடன் 2 தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தமாக 5 ஆசனங்களை பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியானது 3,50,429 ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மொத்தம் 3 ஆசனங்களை பெற்றுள்ளது. மேலும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது மொத்தம் 87,038 ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் இணைத்து 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இதேவேளை சர்வஜன அதிகார கட்சிக்கு 1,78,008 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 66,234 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழு உள்ளடங்கலாக ஏனைய அரசியல் கட்சிகள் சில 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 4 ஆசனங்களை பெற்றுள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 31,256 வாக்குகளை பெற்றிருந்த நிலையிலும் எந்த ஒரு ஆசனங்களையும் கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை திருகோணமலை மாவட்ட இறுதி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 1 ஆசனத்தையும், இலங்கை தமிழரசு கட்சி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 3,887 வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் எந்த ஒரு ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்ட பெரும் வெற்றியால் வரப்போகும் ஆபத்துக்கள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்ட பெரும் வெற்றியால் வரப்போகும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெறுவது இதுவே முதல் முறையாகும். 2010 மஹிந்த அரசாங்கமும் 2020 பொதுஜன பெரமுனவும் 3/2 நெருங்கிச் சென்றன. அத்துடன் 3/2 பெரும்பான்மையை பெற சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டியிருந்தது. 1994 ஆண்டு பிரதமர் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றிக்கான ஒரே சமாந்தரமாகும். வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய மக்கள் சக்தி கணிசமான வெற்றிகளை பெற்றுள்ளது.
இதன் மூலம் இலங்கையில் உள்ள பலதரப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய தலைவராக ஜனாதிபதி இருக்க முடியும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கும் வாக்குறுதியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவாக நிறைவேற்றுவதற்கு இந்த முடிவு வழிவகுக்கும். ஜனாதிபதி கூறியது போல் கடந்த காலங்களில் அரசியல் சக்திகள் 2/3 பெரும்பான்மையை பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறும் சட்டங்களை இயற்றினர். ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை இயற்றுவதற்கான சோதனையை தேசிய மக்கள் சக்தி எதிர்க்க வேண்டும். பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், மக்களின் வாழ்க்கையை உயர்த்தவும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும், ஊழலை சமாளிக்கவும், தேசிய நல்லிணக்க பிரச்சினைகளை தீர்க்கவும், அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை இயற்றவும், ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும் எதிர்பார்க்கும் வாக்காளர்களின் அசாதாரண எதிர்பார்ப்புகளை புதிய ஆட்சி நிறைவேற்ற வேண்டும். மக்கள் மீதான நம்பிக்கையை மீறாமல் இருக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி தலைமையானது அதன் புதிய மற்றும் ஒப்பீட்டளவில் அனுபவமற்ற எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுடன் கட்சி இதுவரை கடைபிடித்து வந்த கொள்கை நிலைகளில் இருந்து விலகிச் செல்லாமல் இருப்பதையும் அவர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் மக்கள் தங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மீறாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். மக்களால் அதிக பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த கால அரசாங்கங்களின் தலைவிதியை தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்றும் சாலிய பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாள் வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் தள்ளாடிய 2 காவல்துறையினர் மாத்தறையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நாள் வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் தள்ளாடிய 2 காவல்துறையினர் மாத்தறையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை கிரிந்த ஜெயவிக்ரம கனிஷ்ட கல்லூரி வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றிய 2 காவல்துறை உத்தியோகத்தர்களே போதையில் இருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோனராகலை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவரும் கிரிந்த காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றும் காவல்துறை பயிலுனர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 காவல்துறையினரும் நேற்றைய நாள் வாக்குச்சாவடியில் மது போதையில் தள்ளாடியதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் திஸ்ஸமஹாராம உதவி காவல்துறை அத்தியட்சகரின் பணிப்புரையின் பேரில் திஸ்ஸமஹாராம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ரஷ்ய எரிவாயு கப்பல்களுக்கு துறைமுகங்களை பயன்படுத்த அரசாங்க எரிவாயு நிறுவனங்கள் அனுமதி அளிக்க வேண்டாம் என ஜெர்மனி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்ய எரிவாயு கப்பல்களுக்கு துறைமுகங்களை பயன்படுத்த அரசாங்க எரிவாயு நிறுவனங்கள் அனுமதி அளிக்க வேண்டாம் என ஜெர்மனி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் ஜெர்மனியின் பொருளாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜெர்மனி அரசாங்கத்தின் எரிசக்தி நிறுவனம் கண்டிப்பாக ரஷ்ய எரிவாயு இறக்குமதியை அனுமதிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. ஃப்ரோன்ஸ்போட்டல் பகுதியில் அமைந்துள்ள இறக்குமதி முனையத்தில் ரஷ்ய எரிவாயு கப்பல் ஒன்றை அனுமதிக்க இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ள நிலையிலேயே ஜெர்மனி அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்களின் நலன் கருதியே அரசாங்கம் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. மேலதிக அறிவிப்பு வெளியாகும் வரையில் ரஷ்ய கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவாகியுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ட்ரம்ப் ஆகியோருடன் இணக்கமான போக்கை முன்னெடுக்கும் வகையிலேயே ரஷ்ய எரிவாயு கப்பலை ஜெர்மனிக்கு அனுப்பியுள்ளதாக கருதப்படுகின்றது. 2022 உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கும் முன்னர் ஐரோப்பாவிலேயே மிக அதிகமாக ரஷ்யா எரிவாயுவை இறக்குமதி செய்த நாடு ஜெர்மனி என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் சமீபத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் சிலர் கோவிலுக்கு சென்றிருந்த இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய விடயம் தொடர்பில் காவல்துறையினர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கனடாவில் சமீபத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் சிலர் கோவிலுக்கு சென்றிருந்த இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய விடயம் பெரும் பரபரப்பை உருவாக்கியிருந்தது. அப்போது காலிஸ்தான் ஆதரவாளர்களுடன் பணியில் இல்லாத காவல்துறையினர் ஒருவரும் அந்த கலவரத்தில் பங்கேற்றது தெரிய வந்ததால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹரிந்தர் சோஹி என்னும் அந்த காவல்துறையினர் குற்றமற்றவர் என காவல்துறை தற்போது தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் நடத்திய விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிக்க ஹரிந்தர் முயன்றதாகவும் அதனால் அவர்களுடன் கைகலப்பு உருவானதாகவும் ஹரிந்தர் தனது கடமைகளை சட்டப்படியே நிறைவேற்றியதாகவும் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹரிந்தர் மீது குற்றம் சாட்டி அவரை பணியிடை நீக்கம் செய்ய கோரியவர்கள் ஆதாரமில்லாமல் அதை செய்யவில்லை என்றும் அது தொடர்பாக வெளியான வீடியோவில் ஹரிந்தர் சீருடை அணியாமல் கையில் காலிஸ்தான் கொடியுடன் இந்தியாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பும் கூட்டத்தினருடன் நிற்கும் காட்சிகள் காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.